இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எஸ்பி அஸ்ராகர் ஐயா கிட்ட வந்து மனு கொடுத்துருந்தேன். அது தினகரன் பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி காலதாமதப்படுத்துகிறாங்க, விசாரிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. பத்திரிக்கை வந்து உண்மையை சொல்லக்கூடியது தான். அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியவில்லைன்றக்காண்டி யாபகப்படுத்துறதுக்கு தான் பத்திரிக்கை நிறுவனத்திலேருந்து எழுதுகிறாங்க. இப்படி எழுதினாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் நான் வந்து யூடியூப்பில் படிக்கக்கூடிய சமுதாயத்துக்கிட்டையும் தெரியப்படுத்தணும்னு அது கொஞ்சம் தெளிவாக எடுத்திருக்கிறேன். இது வந்து தினமலரில் வந்தது சார். தினமலரில் கிரைம் ரிப்போர்ட்ருன்னு வந்திருக்குது. இது தினமலருடைய செய்தி. இதுவும் பாருங்கள். இதற்கு அடுத்த இது தினமலருடைய தொடர்ச்சி. இதுவும் படிங்க. இதுக்கு அடுத்து வந்து என்னென்னா, நான் வந்து இந்த லெட்ரு அனுப்புறதுக்கு முன்னாடி இது வந்து எனக்கு லெட்ரு சென்னையிலேருந்து நான் போய் நேரடியாக என்னங்க எனக்கு லெட்ரு வரல என்னுடைய காப்புரிமைக்குன்னு கேட்கும்போது இந்த தேதியில் எனக்கு அவங்க கொடுத்தது. அதில் பாருங்கள், பாதி மேட்ரு இருக்காது. இதை வச்சு தான் நான் கேஸ் கொடுத்தேன் எஸ்பி அஸ்ராகர்கிட்ட. அவர்கிட்ட கேஸ் கொடுத்த பிறகு இந்த லெட்ரு வந்திருந்தது. இதன் அடிப்படையில் அவங்கள அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போடுங்க, நான் தகவல் உரிமை சட்டத்தில் போடணும் அப்படின்னு கேட்டேன். இது அவங்க அதே மாதிரி இந்த லெட்டர் அனுப்பும்போதில் நான் அட்ரஸ் எப்படி எழுதி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்டிக்கர் அதில் வந்து எப்படி அனுப்பிச்சிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து அந்த சென்னைக்கு அனுப்பிச்ச அட்ரஸ்ஸு. இதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் மூலமாக ஒட்டி தான் அனுப்பிச்சிருந்தேன். ஸ்டார்டிங்கில் அனுப்பும்போது பேனாவில் எழுதி அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து அந்த தபால் ஆஃபீஸ்லாம் இருக்கும். இந்த லெட்டர்லாம் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. நான் தபால் ஆஃபீஸர் அந்த தபால் கொடுக்குற ஐயாட்ட போய் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த லெட்ரு வந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்கு நிரந்தர அட்ரஸ் இல்லை, அவங்க அட்ரஸ்க்கு பதிஞ்சு என்னுடைய அட்ரஸுக்கு அது பதிவாகிட்டு வரும். இப்போ பாருங்கள், இது பூரா நான் பணம் கட்டும்போது எடுத்தது. இதெல்லாம் என் பேர் நல்லா இருக்குது சார். இதை நீங்களே பாருங்கள். இந்த குற்றத்தெல்லாம் பார்த்துட்டு இதை நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னா எவ்வளோ பெரிய தவறான ஒரு காரியத்தை எஸ்பி அஸ்ராகர், ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கிறவர், எப்படி தவறுதலாக சட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட அதிகாரிகள்னால தான் நல்ல அதிகாரிகளுடைய பெயர்லாம் வந்து நல்ல அதிகாரிகளுடைய பெயர் என்றைக்கும் கெடாது. ஏனென்றால் இப்போ எஸ்பி அஸ்ராகர் ஐயா வந்து அவருடைய தாய் தகப்பனருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். சட்டத்தை தாய் தகப்பனுடைய மானம் மாதிரி காப்பாற்றப்பட வேண்டும். நேரடியாக எஸ்பி அஸ்ராகர் ஐயா மக்கள் மன்றத்தில் நேர்மையான அதிகாரியாக இருந்தால் நீங்கள் வந்து முறையிடுங்க. நானும் அதுக்கு நீங்கள் போர்ஜரியான ஒரு எஸ்பி அதிகாரின்றதை நான் நிரூபித்து காமிக்கிறேன். படிக்காதவன் தான் நான் சொல்வதில் எல்லாமே உண்மை இருக்குன்ற வாசி. இப்போ பாருங்கள், ஒரு மிஷின்னா அந்த மிஷினை எப்படி தெளிவாக அந்த பார்ட்ஸுகளை ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து இந்த இது இன்னதுக்கு வரும், இந்த போல்ட்டு பயன்படுத்திருக்கேன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன் சார். அதே மாதிரி இன்னொரு டிராயிங்கை பாருங்கள். இதெல்லாம் புரியலைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முழு டிராயிங்கை பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இதில் 4 மெத்தடை அதை தெளிவு பண்ணி காமிச்சிருக்கேன் சார். இது போய் பேட்டன் ரைட் ஆஃபீஸர் இது புரியலைன்னு சொன்னால் எப்படி சார்? எங்களுக்கு பட வரிய தெரியலன்னாலும் அந்த பொருளை உருவாக்கி தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறோம் இல்லையா? அதுவாசி இதிலே பார்க்கும்போது ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது வந்து காலை கதிரில் வந்தது. காலை கதிரில் ராக்கெட் மாதிரி தயார் பண்ணியிருந்தோம். அதனுடைய மாணவர்களுக்கு இயக்கி காமிச்சிக்கிட்டு இருந்தேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் கொஞ்சம் படிங்க. மாணவர்களுக்கு செய்முறை விளக்கம் செய்து காமிச்சிருக்கேன். இது காலை கதிரில் வந்தது. நான் அறிவியல்
சமூக சேவைகள் நிறையா செய்து கொண்டிருக்கிறேன் ரியலாக. அதே மாதிரி 2 வீலர் சைட் ஸ்டாண்டு தினமணியில் வந்திருந்தது, தினமணி பத்திரிகையில் வந்திருந்தது. டைட்டில்ஸை பார்ப்போம், தேதியை பார்ப்போம். இப்போ இந்த வாசகத்தை நீங்கள் பார்க்கணும். அதாவது நான் செய்தது தவறாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் தண்டனை கொடுங்க, எதனாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் எஸ்பி அஸ்ராக்கார் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வேகமாக வந்து எஃப்ஐஆர் கொடுக்கணும். நீ எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் போனாலும் எஃப்ஐஆர் கொடுக்காத வரைக்கும் நான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் பேசுனா பேசட்டும்டா, அது நல்ல அதிகாரி இல்லை. உங்கள் தாய் தகப்பனர்களுக்கு நல்ல பெயரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். ஆகையினால் நீங்கள் வந்து உங்கள் என் மேல், அதாவது என் மேலாலும் கேஸ் போட சொன்னேன். அவங்க நல்ல ஆளுகளை வந்து நான் தவறுதலாக சொல்லிட்டேன், அதுவும் நீங்கள் போடலை. ஆகையினால் நீங்கள் வந்து குற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் அது கோர்ட்டு தானே தீர்மானம் பண்ணணும். அதுபோக ஆஸ்பத்திரியில் வந்து இப்போ நுழைவு சீட்டு வாங்காமல் நம்ம போய் வைத்தியம் பார்க்க முடியுமா? அப்போ ஒரு காலத்தில் எஃப்ஐஆர் கொடுக்காததுக்கு முன்னாடி இவங்க எஃப்ஐஆர் வந்து கொடுத்தாங்க. ஆனால் இப்போ எஃப்ஐஆர் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இது வந்து கோயில் மணி ஓட்டு இதை தயார் பண்ணிடலாம். இதில் ஒவ்வொரு ஃபோட்டோஸுகளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் தயார் பண்ணது இதுதாங்க விஞ்ஞானின்றதுக்கு அர்த்தம். இதில் இன்னொரு இதை எடுத்துக்கிறேன். இந்த விஷயம் வந்து முத இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மதுரையில் இருக்கும்போது இந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து அடிமட்ட விஞ்ஞானி கண்டுபிடிப்பு சங்கத்தில் நான் சேர்ந்துருக்கும் போது என்னுடைய தொழில்நுட்பத்தை திருடினாங்க. அன்றைக்கெல்லாம் எஃப்ஐஆர் கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி தகவல் உரிமை சட்டமெல்லாம் இல்லை. இன்றைக்கி தகவல் உரிமை சட்டம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி எஃப்ஐஆர் தர்றதுக்கு மறுக்கிறாங்க சார். அதே மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அன்னைக்கு எஃப்ஐஆர் கொடுக்குறாங்க, அன்னைக்கு தகவல் உரிமை சட்டம் இல்லை. இன்னைக்கு தகவல் உரிமை சட்டம் இருக்குது, எஃப்ஐஆர் கொடுக்க மாட்றாங்க. அதற்காக சில பணத்துகளை வாங்கிக்கிட்டு அந்த உண்மைவாதிகளை புறந்தள்ளுறாங்க. எஸ்பி அஸ்ராக்கார் ஐயா வந்து இவர் வந்து மதுரையில் சப் இன்ஸ்பெக்டர் விசாரித்தார். இந்தாப்பா நீ விசாரித்ததுக்கு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருந்தாரு. ஆனால் அன்றைக்கி தகவல் உரிமை சட்டம் இல்லை. இந்த பழனிசாமி இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு மதுரையில் எஸ்எஸ் காலனியில் சரகத்தில் வேலை பார்த்தவருக்கு நன்றி. பாமரனை விசாரித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அதிகாரி என்பதை தெரியப்படுத்தி கொண்டு இது மாதிரி எஸ்பி ஐயா அஸ்ராக்கார் வந்து இந்த இதை கொடுத்துருந்தாருன்னா நான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் சார். இது என்னுடைய ஆரம்ப காலத்தில் செய்த சாதனைகள். மதுரை மணியில் வந்தது லோடுமேன் விஞ்ஞானின்னு சொல்லி, அதெல்லாம் என்னுடைய குடும்ப ஃபேமிலியோடு போட்டிருந்தாங்க. அப்புறம் இதை பார்ப்போம். இது என்னுடைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் வந்து இவர் தான் அந்த மிஷனுக்கு ஸ்பான்சர் பண்ணவர், குல்தீப் என்ற மாணவர். இவர் ஸ்பான்சர் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் விஞ்ஞான பயிற்சி கூடம்னு வைக்கும்போதில் இந்த மாணவிகளுக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுக்கும்போது எடுக்கப்பட்டது. இது மாதிரி விஷயங்களை நிறையா மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இதில் ஒவ்வொரு விஷயமும் ஜெயபாண்டி வந்து அதை தெளிவாக செய்து காமிச்சிருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு எஸ்பி அஸ்ராக்கார் ஐயா அவர்கள் இந்த என்னுடைய மனு மேல்
தனிப்பிரிவிலேருந்து முதலமைச்சர் தனிப்பிரிவிலேருந்து விசாரணை பண்ணி போர்ஜரி பண்ணார். எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்ததுனால அதுவும் போர்ஜரி பண்ணியிருக்காரு. அதனுடைய வீடியோவும் போட்டிருக்கிறேன். தமிழக அரசு கண்டிப்பாக எஸ்பி அஸ்ராகர் மேலே நடவடிக்கை எடுக்க வேணும். இது மாதிரி காரியங்களை செய்வதனால் பாமர மக்கள்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். இந்த மாதிரி அதிகாரியை வேலையை விட்டே தூக்க வேண்டும் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். பாமர விஞ்ஞானி ஜெயபாண்டி. வணக்கம்.